திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நானும் ரவுடிதான் என்று வடிவேலு நகைச்சுவை செய்வது போல 400 இடங்களில் பாஜக வெல்லும் என மோடி நகைச்சுவை செய்கிறார் என்று விமர்சித்துள்ளார். திரும்ப அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் 370 என்று சொன்னார்கள். பிறகு 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அமித்ஷாவும் மோடியும் மற்றவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்னவென்று சொன்னால், மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்குள்ள ஒரு முயற்சி. மக்கள் எதிராக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த ஏறத்தாழ ஒரு மாத காலத்திற்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த ஒரு இடத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி தான் தேர்தல் கால வாக்குறுதியில் இதை நிறைவேற்றியிருக்கிறேன், என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறேன் என்று எங்கேயும் சொல்லவில்லை. சொல்ல முடியாது. என்றால் ஏதாவது செய்திருந்தால்தான் சொல்ல முடியும். அது சொல்லவில்லை. அப்படி அதை சொல்ல முடியாத சூழ்நிலையில் மக்களை திசை திருப்பி பல பிரச்சனைகளை உருவாக்குவதும், நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று திரும்ப பேசி இவர்கள் தான் ஜெயிப்பார்களோ என்கிற ஒரு கருத்தை உருவாக்குவதற்கான முயற்சி. நிச்சயமாக நம்முடைய நாட்டு மக்கள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் அதிகாரத்தில் அமர வைக்க மாட்டார்கள். ஆந்திர மாநிலம் திருப்பதி பகுதியை சேர்ந்த வரப்பிரசாத் என்பவரின் காரை அவருடைய நண்பர்கள் எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரத்துக்கு சுற்றுலா வந்துள்ளனர். பின்னர் காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்துவிட்டு ஒலி முகமதுபேட்டை அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் காருக்கு டீசல் போட சென்றுள்ளனர். அப்போது பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் பெட்ரோல் கால் என நினைத்து கார் டேங்கில் பெட்ரோலை நிரப்பினர். இதனால் கார் ஸ்டார்ட் ஆகாததால் கார் மெக்கானிக் பிரகாஷ் என்பவர் டேங்கில் உள்ள பெட்ரோலை அளவீடு செய்வதற்காக செல்போன் மூலம் டார்ச் அடித்து பார்த்துக் கொண்டிருந்த போது கார் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதில் பிரகாஷுக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கார் டேங்க் திறந்திருந்த காரணத்தால் தீ மளமளவென பரவி கார் முழுவதுமாக எரிந்து நாசமானது. சேலத்தில் இருந்து எழும்பூருக்கும் எழும்பூரில் இருந்து சேலத்துக்கும் ஆத்தூர் மார்க்கமாக தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வழக்கம் போல் நேற்று எழும்பூரில் இருந்து புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயிலானது சேலம் டவுன் ரயில் நிலையத்துக்கு காலை 6 மணி அளவில் வந்தது. தொடர்ந்து சேலம் ஜங்ஷன் மார்க்கமாக ரயில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த நிலையில் டவுன் ரயில் நிலையத்திற்கும் சத்திரத்துக்கும் இடைப்பட்ட தண்டவாள பகுதியில் ஒரு மூதாட்டி படுத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த லோகோ பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்தினார். ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மூதாட்டியை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் ரயில்வே தண்டவாளத்தில் படுத்திருந்த மூதாட்டி யார், எங்கிருந்து வந்தார், மூதாட்டி மயங்க நிலையில் தண்டவாளத்தில் படுத்தாரா அல்லது தற்கொலை செய்யும் முயற்சியில் தண்டவாளத்தில் படுத்தாரா என்பது குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை SBK இன்டர்நேஷனல் பள்ளியில் மாநிலங்களுக்கு இடையேயான 2 நாட்கள் நடைபெறும் இறகுபந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்கள் இரட்டையர், பெண்கள் இரட்டையர், கலப்பு இரட்டையர் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் தமிழகம், கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி என பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த 300 அணிகள் பங்கேற்றுள்ளன. இப்போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு நாளை பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் மாரி செல்வராஜ் தென் மாவட்டத்தில் உளவியல் ரீதியாக அனைவர் மனதிலும் ஜாதி உள்ளதாக தெரிவித்தார். இதனை ஒரே நாளில் மாற்ற முடியாது என்றும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்த நுணுக்கமாக கலைத்துறை, அரசியல் உள்ளிட்டவைகளின் மூலம் அழுத்தமான வேலையை முன்னெடுக்க வேண்டியுள்ளது என்றும் அப்படி செய்தால்தான் அடுத்த தலைமுறையில் மாற்றம் வரும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா போயிட்டு இருக்கு. பைசன் 1 மந்த் ஷூட் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு மஸ்ட் ஷூட் போயிட்டு இருக்கு. தூத்துக்குடியில் தான் போயிட்டு இருக்கு. படம் முழுக்க தென் மாவட்டங்களில் தான். ஆமாம், இது ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படிங்கிறனால நேஷனல், இன்டர்நேஷ்னல் எல்லாமே வந்து தென் மாவட்டங்களும். தென் மாவட்டத்தை பற்றின கதைக்களமான. ஆமாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தின் கடைவீதி பகுதியில் கழிவுநீர் செல்ல வழியின்றி சாலையில் தேங்கி நின்றதால் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் இரவு நேரங்களில் சாலையின் ஓரம் செல்லக்கூடிய வடிகால் வாய்க்கால்களை JCB இயந்திரத்தின் உதவி கொண்டு தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சாலை ஓரத்தில் நிழலுக்காக வைக்கப்பட்டிருந்த புங்கை மரங்களை நகராட்சி நிர்வாகம் அடியோடு முறித்து போட்டுள்ளது. தற்போது கடும் வெயில் வாட்டி வரும் சூழலில் அப்பகுதியில் பேருந்து நிறுத்தம் இல்லாததால் சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த புங்கை மர நிழலில் பொதுமக்கள் காத்திருந்து பேருந்தில் சென்று வந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் புங்கை மரங்களை
மரங்களை அடியோடு முறித்து போட்டதால் அனைத்து தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தூர்வாரும் பணியின் போது சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டுள்ள மரங்களை சேதப்படுத்தாமல் பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும், முறிந்த மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்களை நட வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே முடிக்கரையை சேர்ந்தவர் முதியவர் நாகநாதன். இவர் தனது குடும்ப தேவைக்காக சிவகங்கை தெப்பக்குளம் அருகே உள்ள இந்தியன் வங்கியில் தனது கணக்கில் இருந்து 2.44 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து தனது கைப்பையில் கொண்டு வந்துள்ளார். பின்னர் தனது இருசக்கர வாகனத்தில் கைப்பையை மாட்டிக் கொண்டிருந்த போது பின் தொடர்ந்து வந்த 2 இளைஞர்கள் முதியவரிடம் தங்களது 20 ரூபாய் கீழே விழுந்துவிட்டதாக கூறி அவரது கவனத்தை திசை திருப்பிவிட்டு அவரது கை பையில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த முதியவர் இதுகுறித்து சிவகங்கை குற்றவியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வங்கியின் வெளியே உள்ள சிசிடிவி மற்றும் அருகில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு தப்பி சென்ற இளைஞர்களை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் நீலன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நீலன் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற 12 அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 1 லட்சம் ரூபாயை நீலன் அறக்கட்டளை சார்பில் பள்ளியின் தாளாளர் நீலன் அசோகன் வழங்கினார். மேலும் நீடாமங்கலம் நீலன் பள்ளியில் பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கடந்த மே 7ஆம் தேதியிலிருந்து பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டதால் கடந்த மே மாதம் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வழக்கமாக கோடை விடுமுறை போன்று இல்லாமல் குறைந்தே காணப்பட்டது. மேலும் பள்ளிகள் 6ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததால் கடந்த வாரங்களில் குறைவான சுற்றுலா பயணிகளே வந்திருந்தனர். இந்நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணும் மையத்துக்கு செல்லும் திமுக முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பழனியப்பன் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதியன்று திமுக வேட்பாளரின் வாக்கு எண்ணிக்கும் முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைகளை கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி வழங்கினார். இந்த கூட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பாலக்கோடு உள்ளிட்ட தொகுதி முகவர்கள் பங்கேற்றனர். வடசென்னை பகுதியில் உள்ள துறைமுக பகுதியில் பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு துதிபலி பாடி மகிழ்ந்தனர். மேலும் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் பலூன்களை காற்றில் பறக்கவிட்டு கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான குலோத்துங்கன் புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் இதற்காக 1002 அதிகாரிகளின் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதி அனைத்து மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்கு பதிவு என்ற பணி ஜூன் 4ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு கவுண்டிங் ஹாலும் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கவுண்டிங் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பார்லிமெண்ட்ரி தொகுதிக்கு மொத்தம் 4 இடத்துல நடக்க போகுது. புதுச்சேரியில் காரைக்கால், யானம், மாஹேன்னு 4 இடத்துல இந்த ஓட் கவுண்டிங் நடக்கும். ஸோ புதுச்சேரியில் 2 காலேஜஸ் நடக்க போகுது. உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மோதிலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். இந்த 2 காலேஜ்லேயும் நம்ம கவுண்டிங் நடக்குது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கோபிப்பாளையம் பகுதியில் திரைசால் அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 33 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக தமிழ்நகர் பகுதியைச் சேர்ந்த அரசு தாமசு பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற நிலையில் பள்ளியில் பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் தலைமை ஆசிரியரை மாட்டு வண்டியில் ஏற்றி பள்ளியில் இருந்து தமிழ்நகர் பகுதியில் உள்ள அவரது வீடு வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து சென்ற சம்பவம் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது.
நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் குடைகளை பிடித்தவாறு பூங்காவை ரசித்து மகிழ்ந்தனர். மேலும் கிராமப்புற பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், பூண்டு, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலை காய்கறிகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்காக ஒரு நோயாளிகளை திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்கு வந்திருந்தனர். ஆனால் அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் நிறைமாத கர்ப்பிணி பெண் சிகிச்சை பெற முடியாமல் தனது வழக்கமான பரிசோதனையை மட்டும் செய்துவிட்டு வீட்டுக்கு சென்ற அவலநிலை ஏற்பட்டது. மேலும் அந்த ஊழியர்கள் கர்ப்பிணி பெண்ணை திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உடனடியாக அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ பிரிவிற்கு போதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என நிறைமாத கர்ப்பிணி மற்றும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி டேட்டு. இங்கே 2 வாட்டி செக்அப் பண்ண டாக்டர் இல்லை. வியாழக்கிழமை மட்டும் தான் இருந்தாங்க. வரவங்கள திருச்செந்தூருக்கு வாங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு அங்கே வேலூர் முதுகுளத்துலேருந்து இதான் கிட்ட. இங்கே ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னைக்கு டாக்டர் இல்லை. வரும்போதும் டாக்டர் இல்லை. இன்னைக்கு புதவத்தில். சிவகங்கை மாவட்டம் கல்லல் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் கண்ணன். இவர் கீழப்பூங்குடியில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டிக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது இவருக்கும் பனங்குடி அருகே உள்ள திருத்திப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராபின் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ராபின் தரப்பு ராஜேஷ் கண்ணனை கம்பால் தாக்கியதில் கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் ராஜேஷ் கண்ணனை மீட்டு மதுரை தனியார் கண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் ராஜேஷ் கண்ணனுக்கு கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவரது கண்ணை அகற்றி மருத்துவர்கள் சிகிச்சை மேற்கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கல்லல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய ராபின் மற்றும் அவரது கூட்டாளிகளை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் ரங்ககவுண்டம் பாளையத்தைச் சேர்ந்தவர் ஜீவா. இந்நிலையில் ஜீவா தனது தந்தை ராஜேந்திரன் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சரின் நிவாரண நிதி பெற வாரிசு சான்றிதழ் வேண்டி நல்லூர் நில வருவாய் ஆய்வாளர் மைத்திரியை அணுகியுள்ளார். அப்போது இந்த சான்றிதழ் வழங்க 2000 ரூபாய் தரும்படி வருவாய் ஆய்வாளர் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஜீவா இதுகுறித்து மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்துவிட்டு அதிகாரிகளின் அறிவுறுத்துதலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை வருவாய் ஆய்வாளர் மைத்திரியிடம் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மைத்திரியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் மைத்திரி மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் லஞ்சம் பெற்ற வருவாய் ஆய்வாளர் மைத்திரியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட வருவாய் அதிகாரி ஜெய்பீம் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாலி பேருந்து நிறுத்தம் அருகில் சென்னையில் இருந்து கேரளா சென்ற லாரி மீது அதே திசையில் சென்னையில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்ற கார் அதிவேகமாக மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த கார் அப்பளம் போல் நொறுங்கியது. மேலும் இந்த விபத்தில் ஓட்டுநர் சிவகுமார் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் பயணம் செய்த 2 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து எடேக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தை அடுத்த பழையூரில் தருமபுரி சிலம்பம் மாவட்ட சங்கம் மற்றும் சிலம்பம் தமிழ்நாடு சங்கம் இணைந்து புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த பேரணியில் மாணவர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியபடியும் சிலம்பம் சுற்றியபடியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட சிலம்பம் பள்ளி மாணவர்கள் மற்றும் சிலம்பம் தமிழ்நாடு சங்க மாநில செய்தி தொடர்பாளர் மாஸ்டர் பாரதராஜா, சிலம்பம் தருமபுரி மாவட்ட செயலாளர் கனகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் போதைப் பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது என்பதை வலியுறுத்தி நேற்று முன்தினம் திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி 40க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் மாணவர்களின் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவங்கினர். இந்த பிரச்சார குழு இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் வந்ததை அடுத்து உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் மாணவர்களுக்கு சத்துப் பொருட்களை வழங்கி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய உளுந்தூர்பேட்டையில் இருந்து விழுப்புரம் நோக்கி சென்றனர். மாணவர்களின் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர்.